டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். MAC மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் இது டிஎஸ்எஸ் மாதிரி இன்னொரு டெக்னிக். இது எதுக்கு அப்படின்னா, சென்டர் டு ரிசீவர் ஒரு மெசேஜ் போகுது, அந்த மெசேஜ் இந்த சென்டர் தான் அனுப்பிச்சாரா, அந்த மெசேஜ் எந்த வித டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை, வேற யாரும் நடுவில் டேம்பர் பண்ணாமல் ஒரிஜினல் மெசேஜ் தான் வந்திருக்கா அப்படிங்கிற இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அண்ட் மெக்கானிசம். ஸோ அதான் இன்டெகிரிட்டினா, அந்த மெசேஜ் நடுவில் எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது. ஆத்தென்டிசிட்டினா இந்த பர்சன் தான் அனுப்பிச்சிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதில் இந்த மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு ஷேர்டு சீக்ரெட் கீ ஒன்று இருக்கும். அந்த சீக்ரெட் கீ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இவங்க ரெண்டு பேர்த்துட்டையுமே அந்த கீ இருக்கும். இப்போ ப்ராசஸ் என்னன்னு சொல்கிற பாருங்க. இப்போ அலைஸ் அப்படிங்கிறவர் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும். அந்த மெசேஜ் என்ன பண்ணுறாரு, அந்த ஷேர்டு சீக்ரெட் கீயோட சேர்த்து அந்த மெசேஜையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹேஷ் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ ஹேஷ்னா என்னங்கிறது இந்த SHAங்கிற வீடியோவில் போட்டிருந்தோம், அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஹேஷ் கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஹேஷ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், கீழே இருக்கிற மாதிரி. இது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹேஷ் பேர் தான் MAC மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட். இப்போ சென்ட் பண்ணும்போது அந்த மெசேஜையும் மேக்கையும் சேர்த்து அனுப்பிச்சிருவார். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். மெசேஜும் ஷேர்டு சீக்ரெட் கீயும் இருக்கும். இந்த ஹேஷிங் மூலியமா மெசேஜையும் ஷேர்டு சீக்ரெட் கீயும் வச்சு ஒரு ஹேஷ் கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட் வரும். அந்த மெசேஜையும் மேக் வேல்யூயும் சேர்த்து சென்ட் பண்ணிடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ பாபு மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டாரு, ப்ளஸ் அந்த மேக்கும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவார், மேக் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மெசேஜையும் இவர்கிட்டையும் அதே ஷேர்டு சீக்ரெட் கீ இருக்குல்ல, அந்த ஷேர்டு சீக்ரெட் கீயும் மெசேஜையும் வச்சு ஒரு ஹேஷ் பண்ணுவார், ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவும் அவருக்கு கிடைச்ச மேக் வேல்யூவும் ஒரே வேல்யூவான்னு பார்ப்பார். ஒரே வேல்யூவாக இருந்தால் அந்த பர்சன் தான் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த மெசேஜ் தான் வந்திருக்கு, நடுவில் மெசேஜ் எங்கேயும் டேம்பர் ஆகலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதான் அதில் சொல்லிடுங்க. ரிசீவர் அதே சீக்ரெட் கீயை வச்சு மேக் ஜென்ரேட் பண்ணி ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மெசேஜ் ஆத்தென்டிகேட்டடான மெசேஜ் இன்டெகிரிட்டியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேட்ச் ஆகலை அப்படின்னா எதர் மெசேஜ் ஆல்ட்ரு ஆகிருக்கு, இல்லைனா சரியான சென்டர் சென்ட் பண்ணல அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேக் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஹச் மேக்கு, CBC மேக், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த மேக்குக்கும் சரி டிஎஸ்எஸ்க்கும் முக்கியமாக ரெண்டு முக்கிய பாயிண்ட், டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன். இந்த பர்சன் தான் அனுப்பிச்சிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்காங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டு தான் மேக்கோடைய வேலையும் அதான், டிஎஸ்எஸோட வேலையும் அதான். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.